ISRO's 100th launch. நம் நாட்டுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுடைய 100வது லான்ச் ஜனவரி 24 வந்து நடந்தது. இது நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது குறித்தான சில செய்திகள் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்ஸுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 100th லான்ச் அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் தான் வந்து இந்த லான்ச் ஆனது நடந்தது. ஸோ எங்கே நடந்தது? ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். எப்போ? ஜனவரி 29. இந்த லான்ச் வெஹிக்கிள் என்னன்னு பார்க்கும்போது ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட்டுங்க. இந்த ராக்கெட் வந்து ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரிலிம்ஸில் வந்து கேள்வியாக வரலாம். இந்த லான்ச் வெஹிக்கிள் எது, சேட்டலைட் எது, எந்த ஆர்பிட்டில் இது வந்து லான்ச் பண்ணப்பட்டாங்க, இந்த கேள்விலாம் வரலாம். ஸோ நமக்கு வந்து நியூஸ் பேப்பரில் ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதில் இந்த ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிளுங்க. F-15 அப்படிங்கிறது ராக்கெட். ஸோ சேட்டலைட் எது? NVS-02. ஸோ இந்த 100th லான்ச் அப்படிங்கிறது கேள்வியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதில் என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்று பார்ப்போம். ஜிஎஸ்எல்வின்றது லான்ச் வெஹிக்கிள், F-15 அப்படிங்கிறது ராக்கெட், NVS-02 அப்படிங்கிறது சேட்டலைட். இந்த ஜிஎஸ்எல்வினா என்னென்னா, இங்கே இந்த ராக்கெட் ஆனது ராக்கெட் இருக்குங்க. ராக்கெட்டுடைய வேலை என்ன? இப்போ நம்மளுடைய மெயின் வேலையே சேட்டலைட்டை மேலே அனுப்புறது. சேட்டலைட்டை எது கூட்டிகிட்டு போவோம்? ராக்கெட் தான் கூட்டிகிட்டு போவோம். ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவை இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த ஜிஎஸ்எல்வின்றது. இதுக்கு முன்னாடி எஸ்எல்வி இருந்தது, அதன் பிறகு பிஎஸ்எல்வி இருந்தது, அதன் பிறகு ஜிஎஸ்எல்வின்னு சொல்லிட்டு ஒரு புது லான்ச் வெஹிக்கிள். ஸோ இந்த லான்ச் வெஹிக்கிள் மூலமாக F-15 அப்படிங்கிற ராக்கெட்டில் NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட்டை அனுப்புனாங்க. எங்கே அனுப்புனாங்க? ஒரு ஆர்பிட். அந்த ஆர்பிட்டுக்கு பேர் என்ன? ஜியோ சிங்க்ரனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட். ஸோ ஆர்பிட் சாரிங்க, ஆப்ஜெக்ட்னு வருங்க. ஜியோ சிங்க்ரனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட். ஜியோசிங்க்ரனஸ். இந்த ஜியோசிங்க்ரனஸ் என்னன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த NVSன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது என்னன்னா நாவிக்குங்க. நாவிக் இந்த சேட்டலைட் சொன்னாங்க இல்லையா? இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது நாவிக் சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட். நாவிக்னா என்ன? நேவிகேஷன். இந்த நாவிக் சீரீஸில் இது 2வது சேட்டலைட். இதோ செகண்ட் சேட்டலைட் இன் நாவிக். நேவிகேஷன்னா என்ன? நாம் இங்கேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து மேப் போட்டு போவோம். அது என்ன? ஜிபிஎஸ் டெக்னாலஜி மூலமா. ஜிபிஎஸ் அப்படிங்கிறது யூஎஸ்ஓடைய ஒரு நேவிகேஷன் டெக்னாலஜி. அதே போல் நாம் இந்தியாவுக்காக ஒரு நேவிகேஷன். ஸோ இந்த நாவிக் சேட்டலைட் மூலமாக நாம் எங்கே வேணும்னாலும் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நாம் பிரயாணம் செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த சேட்டலைட்டை நாம் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இது வந்து 100வது லான்ச்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த 100th லான்ச்சில் நாம் இதுக்கு எத்தனை சேட்டலைட்டு நம்ம விண்வெளிக்கு அனுப்பியிருக்கோம்? 548 சேட்டலைட்டு நாம் விண்வெளிக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த தகவல் மூலமாக இந்த லான்ச்சுன்ற இந்த 100th லான்ச் மூலமாக நம்ம என்னென்ன தகவலை தெரிஞ்சுக்கிறோம்? இந்த 100th லான்ச்ன்றது ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் நடந்தது. எங்கே? சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில். என்ன லான்ச் பண்ணாங்க? ஸோ NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக பயன்படுது? இது வந்து நேவிகேஷனுக்காக பயன்படுது. இதோடைய பேர் என்ன? NVS-02. இது என்ன பர்பஸ்ன்றது? இந்த நாவிக் சீரீஸில் 2வது சேட்டலைட். நாவிக் சீரீஸில் 2வது சேட்டலைட். ஜிபிஎஸ் மாதிரி நம்ம நாட்டில் நாமே நமக்காக ஒரு பயன்படுத்துது. அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மேட் இன் இந்தியா கான்செப்ட். ஸோ அதுதாங்க நாவிக் சீரீஸ் அப்படிங்கிறது. நாவிக் சீரீஸில் இது 2வது சேட்டலைட். ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிள், F-15 அப்படிங்கிறது ராக்கெட். ஸோ இந்த நாவிகை பற்றி பார்ப்போம். நேவிகேஷன் சொன்னோம் இல்லையா? இந்த நேவிகேஷன் என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம மேப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி, ஜிபிஎஸ் டெக்னாலஜிங்க. ஸோ தான் இந்த நாவிக்கு இதுக்கு முன்னாடி ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இது ஏன் ரீஜனல் சொல்கிறாங்க? நம்ம அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு இருந்தது. இப்போது ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய அக்யூரசி லெவல் என்னென்னா 20 மீட்டர் 40 நானோசெகண்ட். 40 நானோசெகண்ட். இதுனா அக்யூரசினா என்னென்னா, இப்போ நாம் இங்கேருந்து சென்னைக்கு நாம் கூகுள் மேப்பில் நம்ம போட்டிருப்போம். இது நம்ம வண்டி ஓட்டே இருக்கும்போது இந்த லைவ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? முன்னாடிலாம் வந்து நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கும்போது கரெக்டாக அந்த அக்யூரசி காட்டாது. நாம் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனதுக்கு பிறகு தான் அங்கேயே தான் இருக்கும். நம்ம அங்கேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாலாஜாவில் இருக்கோம் அப்படின்னா வாலாஜாலேருந்து சென்னைக்கு ஒரு 10 இங்கேருந்து காவேரி பக்கம் தாண்டி நம்ம போகிற வரைக்கும் நம்ம வாலாஜாலில் இருக்கிற மாதிரி தான் காட்டும். அதன் பிறகு ஒரு 10 மினிட்ஸோ ஒரு 15 மினிட்ஸோ கழிஞ்ச பிறகு தான் வந்து அது என்ன அப்புறம் ரிஃப்ரெஷ் ஆகி அங்கே காட்டும். இந்த மாதிரிலாம் நம்ம ஒவ்வொரு 40 நானோசெகண்டுக்கும் அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னா இங்கிருந்து ஒரு 10 மீட்டர் மூவ் ஆகுனா உடனே அப்டேட் காட்டும். இது மாதிரி காட்டிகிட்டே வருது இல்லையா? அதே போல்
நம்ம ஒரு ஆர்டர் ஒன்று வருது, டெலிவரி ஒரு ஆர்டர் வருதுன்னா நம்ம லொக்கேஷன் அனுப்புவோம். லொக்கேஷன் அனுப்புனா நம்ம வந்து நம்ம வீட்டுடைய பேக் சைடில் இருப்போம். நம்ம வீட்டுக்கு 2 வாசல் இருக்குது அப்படின்னா நம்ம பின்னாடி வாசலில் கொடுத்துருப்போம். ஆனால் அது முன்னாடி வாசல் காட்டும். ஸோ இப்படி அக்யூரசி அப்படிங்கிறது 20 மீட்டர் அக்யூரசியில் இது காட்டும் அப்படின்றாங்க. சரி, நம்ம நாட்டுக்கு இதை வந்து நேவிக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த நேவிகேஷன் சிஸ்டமை நம்ம நாட்டில் வந்து நேவிக்குன்னு சொல்கிறோம். மற்ற கண்ட்ரியில் என்னென்ன பேர் சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது யூஎஸ்ஏல ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நேவிகேஷன். அதை தான் நாம் நேவிக்குன்னு சொல்கிறோம். இந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜி மூலமாக நாங்கள் லான்ச் பண்ணோம், ஜிபிஎஸ் டெக்னாலஜி மூலமாக அங்கே அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் யூஎஸ்ஏல ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவில் க்ளோனஸ்ன்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் யூனியனில் கலிலியோன்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் நேவிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்வியாக கூட வரலாம், இந்த நேவிகேஷன் சிஸ்டம் டெக்னாலஜியை ஒவ்வொரு நாட்டில் எந்தெந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் நேவிக்கு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ நாம அடுத்தது பார்ப்போம். மேலே பார்த்தாங்க இல்லையா, இந்த NVS-2 அப்படிங்கிறது கேள்வியாக வரலாம். எந்த சிங்க்ரனஸ் ஆர்பிட்டில் வந்து இது நாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு. ஆர்பிட்னா என்ன? சுற்றுவட்ட பாதை. பூமியில் இருக்கக்கூடிய இப்போ மூணானது, நிலவானது பூமியை ஒரு ஆர்பிட்டில் சுற்றி வருதே இல்லையா, ஒரே டைரக்ஷன் சுற்றி வரும் இல்லையா, இதுதான் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. இது 2 வகையா, இங்கே பூமியிலேருந்து நாம் செலுத்தக்கூடிய சேட்டலைட்டை 2 ஆர்பிட்டை நாம் செலுத்துவோம். 2 ஆர்பிட் என்னென்ன? ஜியோ ஸ்டேஷனரி அண்டு ஜியோ சிங்க்ரனஸ். ஜியோ ஸ்டேஷனரி அண்டு ஜியோ சிங்க்ரனஸ். ஸோ பாருங்கள், இதுதாங்க, இது பூமியா. ஸோ ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வராங்க இல்லையா? ஸோ இதுக்கு வந்து 2 வகையில் நம்ம சொல்கிறாங்க. இந்த 2 ஆர்பிட்டில் தான் எல்லா சேட்டலைட்டுமே லான்ச் ஆகும். ஸோ பாருங்கள், இந்த ஜியோ ஸ்டேஷனரி என்னன்றது முதல்ல பார்ப்போம். இந்த ஜியோ ஸ்டேஷனரி அப்படிங்கிறது பூமியுடைய ஈக்குட்டோர் பாதையில் இது சுற்றுங்க. பூமி இதுதானா? ஸோ ஈக்குட்டோர் இருந்து இது ஒரு சென்டர் பார்ட்டா, இந்த சென்டர் பார்ட்டில் இப்படி சுற்றுது பாருங்கள். இந்த சேட்டலைட் ஆனது இந்த பாதையில் சுற்றும். அதாவது ஈக்குட்டோருக்கு அந்த பேரலாக சுற்றியே இருக்கும். அதே போல் பூமியோடைய என்ன ஸ்பீடில் சுற்றுமோ அந்த ஸ்பீடுக்கு இது கூட சேர்ந்து சுற்றும். ஒரு மில்லி செகண்ட் முன்னாடியோ ஒரு மில்லி செகண்ட் பின்னாடியோலாம் இது வந்து அது கூட ட்ராவல் ஆகாது, அது கூடவே இது ட்ராவல் ஆகும். அதுக்கு பேர் தான் ஜியோ ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரினா என்ன? அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது இல்லையா? ஸோ நாம் சேட்டலைட்டை பார்க்கும்போது அது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும், அது மூவ் ஆகுற மாதிரியே தெரியாது. அதனால தான் வந்து ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட். இது வந்து பாருங்கள், இந்த ஆர்பிட் ஆனது அனுப்பக்கூடிய சேட்டலைட் ஆனது டைரக்ட்லி ஓவர் டு ஈக்குட்டார்லேயே தான் அது ட்ராவல் ஆகும். இது பெரும்பாலும் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கும்போது கம்யூனிகேஷன்ஸ்க்காக தான் மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க. இது இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டை ஏன் கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க? ஏன்னா பூமி சுற்றும் போது பேரலாக சுற்றுறதுனால நம்ம பேசக்கூடிய ஹலோனா உடனே உங்களுக்கு ஹலோன்னு கேட்கும். அந்த மாதிரி ஒரு பேரலாக இருக்கிறதுனால அங்கே செய்கிறாங்க, அந்த ஆர்பிட்டில் அதை லான்ச் பண்ணுறாங்க. அதே போல் பெரும்பாலான கண்ட்ரிகள், மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் அப்படிங்கிறது ஈக்குவட்டர் ரீஜன்லேயே தான் இருக்கும். நார்த் போலில் சவுத் போலில் வந்து பெரும்பாலும் மக்கள் வாழறாங்க கிடையாது இல்லையா? ஈக்குவட்டர் ரீஜனில் தான் அதிகப்படியான மக்கள் அங்கே வசிக்கிறாங்கிறதுனால இது ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் இது ட்ராவல் ஆகுது. அடுத்தது ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்னா என்னன்னா, ஸோ பார்க்கும்போது ஓவர் ஏ ஸ்பெசிஃபிக் ரீஜன் ஆஃப் எர்த். ஸோ இதுதான் வந்து ஜியோ சிங்க்ரனஸ். ஸோ ஒரு ஆங்கிள், ஒரு டில்டட் ஆங்கிளாக இருக்கும் பாருங்க, இது வந்து ஜியோ சிங்க்ரனஸ் சொல்லுவாங்க. ஸோ பாருங்க, ஓவர் ஏ ஸ்பெசிஃபிக் ரீஜன் ஆஃப் எர்த், ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜன். ஸோ பாருங்க, இந்த சிங்க்ரனஸ் இந்தியாவுக்கு கிராஸ் ஆகி போகுதா? இந்த நேவிக் சிஸ்டம் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? இப்போ பாருங்க, மேலே கொடுத்த இந்த NVS அப்படிங்கிறது ஜியோ சிங்க்ரனஸ்க்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓவர் ஸ்பெசிஃபிக் ரீஜன், ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால தான் இதை ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்தியாவுக்கு கிராஸ் ஆகி போகுது. ஸோ இது வந்து ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் ஓவர் ஸ்பெசிஃபிக் ரீஜன் ஆஃப் எர்த், கொஞ்சம் டில்ட்டாக இருக்கும். இதை வந்து ஜியோ சிங்க்ரனஸ் சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் கம்யூனிகேஷன்ஸுக்காகவும் வெதர் மானிட்டருக்காகவும் இதை பயன்படுத்துவாங்க. இதை பயன்படுத்துவாங்க. ஸோ பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அண்டு ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட் இருக்கு இல்லையா? இந்த ஆர்பிட்டில் ஆப்ஜெக்ட்னு வந்துச்சுன்னு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த ஜியோ ஸ்டேஷனரி அப்படிங்கிறது எல்லா ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் ஆர்பிட்டும் சரி, எல்லா ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டும் எல்லா ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட் தான். ஸோ அதாவது எல்லா ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டும் ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட் தான். ஆனால் எல்லா ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்டும் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் கிடையாது. இது குழப்பமாக இருக்குது, எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ ஒன் மோர் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்கள். எல்லா ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டும் ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட் தான். ஆனால் எல்லா ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்டும் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் கிடையாது.
புரிஞ்சுதுங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, இதை கூட நாம் இப்போ இது ஜியோசி இப்போ பாருங்கள் ஒரு சேட்டலைட் அனுப்புறோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த NVS-02 சொல்லுங்களேன், இது வந்து ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட். இது நாம் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்னு சொல்லலாம். இதோடைய சுற்றுவட்ட பாதையை நாம் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்னு சொல்லலாம். சாரி தப்பாக சொல்லிட்டோம் பாருங்க. இது நாம் உதாரணத்துக்கு இந்த NVS-2ன்னு வச்சுக்கோங்க. சாரி, இது வந்து NVS-02, இது வந்து ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட்டா. இப்போ இதுக்கு முன்னாடி நான் நம்மளே ஒன்று சொல்கிறேன், ஐஎன்சின்னு சொல்லுவோம். இது வந்து 05 சரிங்களா. இது வந்து ஜியோ ஸ்டேஷனரி, இது வந்து ஜியோசிங்க்ரனஸ் சரிங்களா. இந்த ஜியோ ஸ்டேஷனரியை நாம் ஜியோசிங்க்ரனஸ் கூட சொல்லலாம். ஆனால் இந்த ஜியோசிங்க்ரனஸை ஜியோ ஸ்டேஷனர்னு சொல்லக்கூடாது, அவ்வளோதாங்க விஷயம் சரிங்களா. இது வந்து 5, இது வந்து 2, இது நாம் ஜியோ ஸ்டேஷனர்னு சொல்லலாம், இதையும் நாம் ஜியோ ஸ்டேஷனர்னு சொல்லலாம். ஆனால் இதை ஜியோசிங்க்ரனஸ் சொல்லலாம், இதை ஜியோசிங்க்ரனஸ்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பிட்டேன்னு எனக்கு தெரியும். சரி, புரிஞ்சிச்சுன்னா எனக்கு சந்தோஷம், புரியலன்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன், அது குழப்பமாயிடுச்சு, இன்கேஸ் விட்டுருங்க. இப்போ என்னன்னா, இந்த லான்ச் வெஹிக்கிள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த லான்ச் வெஹிக்கிள் சொன்ன பாருங்க, இந்த GSLV F-15 ராக்கெட் அப்படிங்கிறது இது வந்து 3 வகையான ஃபியூல் சிஸ்டமை கொண்டிருக்குங்க. ஒன்று வந்து சாலிட், இன்னொன்று வந்து லிக்விட், மூணாவது வந்து லிக்விட் சொல்லுவாங்க, இது கிரையோஜெனிக்னு சொல்லுவாங்க. கிரையோஜெனிக்னா என்ன, லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் லிக்விட் ஆக்சிஜனை கொண்டு இருக்கக்கூடியதான் வந்து அந்த லான்ச்சிங் அந்த ஃபியூல் சிஸ்டம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ராக்கெட் நாம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா கீழே நீங்கள் ராக்கெட் லான்ச் பண்ணும்போது தெரியும், ராக்கெட் லான்ச் ஆகி மேலே போகும்போது ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக கழண்டு விழும். என்னன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபியூல் வந்து காலியானதுக்கு பிறகு அந்த பார்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி முதல்ல ஸ்டார்டிங்கில் அதை லான்ச் பண்ணும்போது சாலிட் ஃபியூல்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. சாலிட்னா என்ன, திடமான இருக்கக்கூடிய எரிபொருளுக்கு பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு லிக்விடாக இருக்கக்கூடிய, ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சாலிடாக இருக்கும், இந்த ஸ்டேஜில் வந்து லிக்விட் இருக்கும், இந்த ஸ்டேஜில் கிரையோஜெனிக் இருக்கும். கிரையோஜெனிக்னா என்ன, லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் லிக்விட் ஆக்சிஜன், இது 3 ஸ்டேஜாக இருக்கும். இந்த GSLV F-15 அப்படிங்கிறது 3 ஃபியூல் சிஸ்டம், சாலிட், லிக்விட் அண்டு கிரையோஜெனிக் ஃபியூல் சிஸ்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸில் நாம் இஸ்ரோவுடைய 100th லான்ச் என்ன, எங்கே வந்து அதை லான்ச் பண்ணாங்க, அது என்ன சேட்டலைட், என்ன லான்ச் வெஹிக்கல், என்ன ராக்கெட்னு பார்த்தோம், அது எந்த ஆர்பிட்டில் ட்ராவல் ஆகுதுன்றது பார்த்தோம், அது கம்யூனிகேஷனா நேவிகேஷனானு பார்த்தோம், ஜியோ ஸ்டேஷனரி என்னென்னு பார்த்தோம், ஜியோ சிங்க்ரனஸாக என்னென்னு பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.